அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சனோட மெயின் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் தான். கிச்சன்ல இருக்கக்கூடிய ஷெல்ஃபை எப்படி கிளீன் பண்ணலாம், எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டா நம்மளுடைய கிச்சன் இருக்கக்கூடிய ஷெல்ஃபை டீக்ளட்டர் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ, அத நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவா எடுத்திருக்கேன். இதுதான் என்னுடைய பிஃபோர் வீடியோ. என்னோட கிச்சன் எந்த அளவு மோசமா இருக்குங்கிறத பாருங்க. டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மத்தபடி பையனுக்கு அன்னைக்கு ஸ்கூல் இருந்ததுனால, அவனுக்காக கர்ட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ரைஸ் வச்சிருந்தேன் அடுப்புல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கிச்சன் எப்படி இருக்குதோ நான் அப்படியே ரஃப்பா எடுத்து காட்டியிருக்கிறேன். பையன ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு என்னுடைய ஃபர்ஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பாத்திரம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணி எடுத்துட்டேன். எது எது வேணும், எது எது வேண்டாம் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நானு, பையன், ஹஸ்பண்ட் 3 பேர் தான். அதனால நெறைய ஜாமான் தேவைப்படாது. முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா, நான் மாடுலர் கிச்சன் தான். ரொம்ப சின்னதான ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எல்லா ஜாமாவுமே டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ல தான் இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் ஷெல்ஃபையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி இதில் இருந்ததெல்லாம் எடுத்து நான் கீழே வச்சேன்னா, என்னோடய கிச்சனை பாருங்கள் எந்த அளவு மோசமாக இருக்குன்னு. அன்றைக்கி ஃபுல் டே நான் இதை மட்டும்தான் பார்த்தேன். வேறு எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல. ஒரு நாள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா தான் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கிச்சனோட ஷெல்ஃப் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, வால்பேப்பர்லாம் ஒட்டினா அது எப்போவுமே அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாளே இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டான டப்பாலாம் வைக்கிறப்ப. இப்போ அரிசி, மாவு இதெல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நம்ம அது முன்னாடி பின்னாடி நகர்த்துறப்ப அது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே டியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த வால்பேப்பர் ஃபுல்லாக எடுத்துட்டு ஜஸ்ட்டு சும்மா டஸ்ட்டு பண்ணிவிட்டேன். ஏன்னா வால்பேப்பர் ஒட்டியிருந்தது தானே, ரொம்ப பெருசாக டஸ்ட்டாலாம் இல்லை. ஜஸ்ட் இருந்த எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அமேசானில் வாங்கியிருந்த இந்த ஷெல்ஃப் லைனரை இதுக்கு ஃபுல்லாகவே அளவு எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஜஸ்ட் நான் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து 2 ஷீட்டாக நான் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிங்கிள் ஷீட்டாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வரக்கூடியது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் டபுளாக இந்த மாதிரி கட் பண்ணி வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். ஸோ 3, 4 இதுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு டிஐஒய் பார்த்துடலாமா? நான் என்கிட்ட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அமேசானில் வந்தது தான். ஸோ இது வால்பேப்பர் நம்மளுடைய கிச்சன் வால்க்காக வாங்கினது. ஸோ அதை நான் அளவெடுத்து இதை ஃபுல்லாகவே இதுக்காக ஒட்டிக்கிட்டேன். அவுட்டரில் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒட்டாமல். இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே அதசிவ்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு இது நான் எதுக்காக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். கிச்சனில் இருந்த கண்டெய்னர்ஸ் காலியானது. புதுசாக வாங்கின கண்டெய்னர்ஸ் இப்படி எல்லா கண்டெய்னர்ஸுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ண வச்சாச்சு. மார்னிங் வச்சு இது ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் நான் அதை எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு எது எது ஃபில் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் டப்பால தான் நான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படிங்கிற மாரி கிளாஸ் ஜாருக்கு மாத்துறப்ப பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே சில்வர் பாக்ஸுக்கு மாற்றிக்கிறது. ஸோ இப்படியே ஒரு பிளாஸ்டிக்காக கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ புதுசா 2 பீங்கான் வாங்கியிருக்கிறேன். அது வந்து காஞ்ச மிளகாய்க்கும், புளிக்கும் அத வச்சிருக்கிறேன். ஸோ லேபிளிங் பண்ண வேண்டிய ஐட்டம்க்கு எல்லாத்துக்குமே லேபிளிங் பண்ணியாச்சு. இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டா போட்டிருந்த லாங் வீடியோல போட்டிருப்பேன். மீஷோலேருந்து வாங்குனது. ரொம்ப ஸ்டர்டியா நல்லா இருந்துச்சு. இதில வந்து நான் மேல வந்து எல்லா வகையான பருப்பு வச்சுட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய டப்பாவ விட குட்டியா இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸுமே கீழ வச்சிருக்கேன். சென்டர்ல ஒரு கப்ல வந்து மணி பிளான்ட் வச்சுட்டு, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஹோல் கரம் மசாலாவோட எல்லா இதுவுமே வச்சிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போட்டு வச்சாச்சு. ஸோ இந்த ஆர்கனைஸா நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாட்டில்ஸ், அப்புறம் இந்த மாரி இந்த காஃபி தூள் டப்பாலாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ். ஸோ அதெல்லாம் இன்னொரு 2, 3ஆ சேர்ந்த பிறகு கிச்சன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே மிக்ஸியோடைய ஜார்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். மேல இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல எப்பவுமே பையன் எடுக்க முடியாத திங்ஸ்லாம் வச்சிரலாம் அப்படிங்கிறது. அவனுக்கு எது சேஃப் இல்லையோ, அது எல்லாத்தையுமே மேல வச்சிரலாம். ஏன்னா, கீழ வச்சுக்கிட்டா எதுவும் பண்ணிடுவான். மிக்ஸிலாம் வந்து கீழ வைக்க முடியாது. அதே மாரி கிளாஸ் பாட்டில்ஸ், அப்புறம் பாட்டில்னாலே அவன் சும்மா தண்ணி புடிச்சிட்டு அதிலேயே கடந்து விளையாண்டுட்டு இருப்பாங்கிறனால மேல வச்சாச்சு. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சிருக்கிறேன். கூடவே வந்து மெழுகுவர்த்தி, அப்புறம் பத்தி இது எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன். கீழ இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஸோ எல்லா விதமான கடலை மாவு, கார்ன் மாவு,
அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இது எல்லாமே வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜார்ஸையுமே வச்சாச்சு. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிரேவி தூள், குழம்பு தூள், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே அதில போட்டு வச்சிருப்பேன். சென்டர்ல நாட்டு சர்க்கரைக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான். அது ஃபுட் கிரேட் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான். நம்மளோட கிச்சன்ல 90% வந்து ஃபுல்லாவே வந்து கிளாஸ்க்கு மாத்தியாச்சு. கொஞ்சம் மட்டும் தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அத விட கொஞ்சம் அதிகமா சில்வர்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலயுமே பிளாஸ்டிக்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத. ஸோ இந்த பெரிய பாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இடியாப்ப மாவு, புட்டு மாவு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு, ஆ இன்னொரு இதில பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சுட்டு, இந்த சைடில வந்து குக்கர் வச்சிரலாம் அப்படின்ட்டு. கீழ பார்த்தீங்கன்னா, மல்லிகை ஜாமான் ஒரு டப்பால ஓப்பன் பண்ணது, இன்னொரு டப்பால பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து ஹேண்ட் மிக்சர் அது வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாரி ரேண்டமா இருக்கக்கூடிய திங்ஸ். இந்த கட்டப்பை பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஜாமான் வாங்குறதுக்கு. அது எப்பவுமே அங்க தான் இருக்கும். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஹஸ்பண்ட் எப்பவுமே எடுத்து அத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி அத வச்சுருவேன். அதில ஒரு 2, 3 பை போட்டு எப்பவுமே வச்சுருவேன். கீழ இருந்த ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட் வச்சிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட ஷெல்ஃப் வந்து இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி, எந்தெந்த பொருள்லாம் முன்னாடி வைக்கலாம், இதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி, நான் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இது புடிச்சிருக்கா? இது இன்னும் வேற எது மாத்தலாம் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். நைட்டு ஃபுல்லா செம்ம டயர்டு. நல்லா படுத்து தூங்கியாச்சு. காலைல ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சேன். நைட்டே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வீடு ஃபுல்லாவே மாப் போட்டு கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ, அது ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, உங்களுடைய தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரியான ஆர்கனைசிங், டீக்ளட்டர் வீடியோக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.